குரு ஆஸ்ட்ரடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்கான வாரப்பலன், அதாவது 24 மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30 மே மாதம் 2026 சனிக்கிழமை இந்த வாரத்துக்கான கும்பராசிக்காக வாரப்பலன். இந்த வாரத்தில் கும்பராசிக்கு ஒரு விதமான அறிவாற்றல் சிந்தனையும் ஒரு சமயோஜித அந்த புத்தியை பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இதனால அவர்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி எடுக்கக்கூடும் வாரமாக இருக்கும். இந்த அடிப்படையில் சந்திரன் பார்த்தீங்கன்னா 24 அதாவது ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் சிம்ம ராசிக்கு சந்திரன் இடப்பெயர் ஏற்படுகிறது. அதாவது உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடம், அது கலசர ஸ்தானம் என்று குறிப்பிடுவது. அது கேதுவுடன் இணைக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னருடன் எனக்கு கேதுவும் சந்திரன் இணைவு ஒரு விதமான தோஷ நிலை கொண்டது தான். அது 7ஆம் இடம் இருக்கும்போது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இதை குறிக்கிற இடம். அந்த இடத்துல பாவகிரகத்தோடு வளர்பிறை சந்திரன் இணையும் போது உங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பொதுவாக மட்டும் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தும் இது சார்ந்த விஷயங்கள் பேசப்படும் போது கொஞ்சம் கவனித்து பேசுங்கள். நட்புக்குள்ளேயே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியிலேயே ராகு உட்காந்துட்டு இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துல கேது இருக்குது. அந்த ரெண்டும் ஒரு விதமாக தோஷ நிலை கொண்டது தான். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் அடிபட்டுருக்கு. அதனால் ஒரு விதமான கால சர்ப்ப தோஷ அமைப்பு கொண்டதாக தான் இருக்குது. இன்றைய பொழுது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கன்னிக்கு போகிறதுனால அந்த கால சர்ப்ப தோஷம் நீங்கிடும். அதனால் இந்த ஒட்டுமொத்தம் பார்த்தா 12 ராசிகளுக்குமே பார்த்தா ஒரு 10 நாளாக ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நீங்கள் நாட்டு நடப்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு இந்த கோயம்புத்தூரில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டு இதெல்லாம் அந்த காலசர்ப்ப தோஷம் கொண்டு ஒரு விதமான தடைகள், தாமதம், ஒரு பரபரப்பு, இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வெளியே வரதுனால அந்த பாம்பு பிடியிலிருந்து ஒரு கிரகம் தப்பிச்சதுனால அந்த தோஷம் ஓரளவுக்கு நிவர்த்தி தீர்க்கப்படும். புதிய பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படும். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா 25, 26, 27 அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படும். அது உங்கள் வீட்டில் 8ஆம் இடம், ஆயிலஸ் குறிகிற ஸ்தானம், மறைவு ஸ்தானம். இந்த அடிப்படையில் சந்திரன் 8ஆம் இடம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மறைகிறதுனால அஸ்தமன்றது சந்திரனுடைய மறைவை சந்திராஷ்டமம் என்று சொல்லுவாங்க. அதனால் அது மனம் சார்ந்த இதை குறிக்கிறது, தாயை குறிக்கிறது சந்திரன். அதனால் மனம் சார்ந்த குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த 3 நாளில் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளையும் கன்னிராசியில் சந்திரன் மறைவாரதாக இருக்கிறதுனால நீங்கள் உணர்வுபூர்வமாக நன்றாக உணரலாம். அது உங்கள் ராசியில், உங்கள் பிறப்பு ராசியில் சந்திரன் பாவ கிரகங்கள் பிடியிலையோ இல்லை பாவகங்களாக பார்க்கப்பட்டாலோ இல்லை மறைவாக இருந்தாலோ கண்டிப்பாக இதோடைய தாக்கம் ஒரு 50%, 90% மாறும். ஆனால் கோச்சாரத்தில் பார்த்தா அதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் இந்த 3 நாட்களில் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மனக்குழப்பம், தெளிவில்லாத முடிவெடுக்கிறதுல ஒரு தவிப்பு இருக்கும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் தொடங்க வேண்டாம். யார்கிட்டையும் எந்த விதமான ஆலோசனையும் கேட்க வேண்டாம். எந்த விதமான விவாதங்களும் வைத்துக்கொள்ள வேண்டாம். போதிய மட்டும் ஆன்மீக பயிற்சியான யோகா, தியானம், ஆலை வழிபாடு செய்து அமைதியாக கடந்து செல்வது இந்த 3 நாட்கள் ரொம்ப நல்லது. எந்த வித பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் வைக்க வேண்டாம். பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடும் போது ஒரு முறைக்கு 2 முறை ரீசெக் பண்ணுங்கள். முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து, யார்கிட்டும் டாக்குமெண்ட்டான விஷயங்களை பரிவர்த்தனை பண்ணிக்கிறது இது எதுவுமே வேண்டாம். தொலைதூர பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள். இந்த 3 நாளில் கடந்துன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை சந்திரன் துளாராசிக்கு உங்கள் வீட்டிலேருந்து 9ஆம் இடத்துக்கு செல்றதுனால கடந்த 3 நாட்களில் இருந்த ஒரு விதமான தவிப்பு இதெல்லாம் விலகி ஒரு விதமான உங்களுக்கு ஏற்ற நாளாக அன்றைய நாள் மாறும். ஒரு விதமான ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா 5ஆம் பார்வையாக துலாத்தை குரு பார்க்கின்றது. குருவுடன் சுக்கிரனும் சுபகிரனும் இணைவு இருக்குது. ரெண்டாவது செவ்வாயும் மேஷத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அவங்க வீட்டை பார்க்கறதுனால ஒரு விதம் உற்சாகம், லாபத்தில் ஏற்படுத்திக்கிற அந்த இது எல்லாமே ஒரு செயல் வேகம் அதிகமாக இருக்கும். உங்கள் தந்தை வழி சார்ந்த உறவுகளை ஆதரவு, ஆலோசனை கிடைப்பதாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் உருவாகும். கணவன் மனைவி உறவு ஒரு அந்யோன்யம் ஏற்படும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அதையும் ஒரு பிரச்சனைகள் உள்ளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு என்று சொல்லுவாங்கள்ல. அதான் ரொம்ப சிரிச்சாகவே நம்ம வீட்டில் இருந்து சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காத அப்புறம் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது மகிழ்ச்சியும் ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவே துன்பமாக மாறும். அதனால் இது சந்திராஷ்டமத்தில் ஏற்பட்ட துன்பம் அதுக்கப்புறம் வரும் நாட்களில் இன்பமாக வரும். அந்த துன்பத்தில் ஏற்பட்ட இன்பம் அதிகமாக போகாத அளவு அதையும் ஒரு திட்டப்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஏற்புடைய நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் வார இறுதி நாளான சனிக்கிழமை 30ஆம் தேதி உங்கள் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுறதுனால விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறது ஒரு விதமான நீச்சம் தான். அது ரிஷபத்தில் இருந்த உச்சம், கடகத்தில் இருந்த ஆட்சி, விருச்சிகத்து வரும்போது நீச்சமாக இருக்கிறதுனால ரெண்டாவது எந்த விதமான சுபகிரக பார்வையும் அது மேலே இல்லை. செவ்வாய் தான் மேஷத்திலிருந்து 8ஆம் பார்வையாக சொந்த வீட்டை பார்க்கறதுனால
செயல் வேகம் அதிகரிக்கும், ஆற்றல் அதிகரிக்கும். ஆனால் முடிவு வந்து ஒரு இதான் குழப்ப நிலை கொண்டு தான், தடை கொண்டு தான் நகரும். ஏற்கனவே இருந்த பணிகள்லாம் பட்டு பட்டுன்னு முடிப்பீங்க. ஆனால் அங்கே இது நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லையான்னு ஒரு விதமாக சந்தேகமும் இருந்து கொண்டு இருக்கும். சந்திரன் அங்கேருந்து 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குது. அதனால் நட்பு இது கணவன் மனைவி உறவுகளே வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கும், ஒரு ஆளும் இருக்கும், யார் பெரியவன்ற இது இருக்கும், புத்தி அடிப்பில் ஒரு சின்ன கொஞ்சம் தடுமாற்றமும் இருக்கும். இருந்தும் வேகம் அங்கே இருக்கும், அது வந்து மறுக்க முடியாது. ஏன்னா செவ்வாயும் அங்கே பார்வை பார்க்கறதுனால இதில் வந்து உடல் ரீதியான ஒரு அசதியை சோர்வை உண்டாக்கும். ஒரு மருத்துவம் சார்ந்த ஏதாவது நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீவிரம் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு வியாதி சரியாயிடுச்சு, ஒரு கால் வலி ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டு கால் வலி சரியாயிடுச்சும் போது சரியாயிடுச்சுன்னு ஒரு துள்ளல் ஏற்படும். அவர் ரொம்ப உற்சாகமாகிட்டு வேகமாக செயல்படுவாங்க. அந்த அதிகப்படியான வேகமாக மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு கொண்டு போய்டும். இது மாதிரி சூழல் ஏற்படும், கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கே வந்து 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல மிதுனத்துலேயும் புதனும் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அதாவது கேந்திர அதிபதியும் கோண அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இது ஒரு விதமான மாபெரும் ஒரு யோகம் தான் இது. அதனால் கல்வி, சொத்து, பூர்வ புண்ணியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். ரெண்டாவது வந்து 24 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு விதமாக குழப்ப நிலை இருக்கும் புத்தியில். என்ன காரணம் கேட்டால் சூரியனில் வந்து புதன் வந்து மறைவு ஏற்படும். அதை கேட்கும் இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியெலாம் ரொம்ப அதிசாரமாக வேகமாக வந்து இதோட மிதனத்தில் போயிட்டு சேருது. அதனால் வார இறுதி நாளில் 30ஆம் தேதி சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா புத்தியில் ஒரு விதமாக உற்சாகம், ஒரு தெளிவு இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துலேயே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி வேகம், தைரியம் இதெல்லாம் ரொம்ப ஆற்றல் ரொம்ப அதிகரிக்கும். உங்களுக்கு தற்போது வந்து ஒரு பாத சனி நடக்கிறது, 7ஆம் வருட சனியில். உங்கள் 2ஆம் இடத்துலையே வந்து சனி இருக்கின்றது. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சலசலப்பு, வரவு எட்டினான செலவு பத்தனா ஏற்படும். பணப்புழக்கம், லாபம் ஒரு விதமாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கவே செய்யும். முழங்கால் சார்ந்த, கால்கள் சார்ந்த ஒரு வலி, ஒரு இது இருக்கும். அது வந்து கால்கள் வலி பார்த்து கொள்ளுங்கள். கால் சார்ந்த எதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக கேர் எடுத்துங்க. யார்கிட்ட பேசினாலும் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் நல்லதாக சொல்ல போயிட்டு அது வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். இந்த 7ஆம் வருட சனியில் அதாவது பணத்துடைய உண்மையான மதிப்பு, உறவுகள்லாம் எப்படிப்பட்டவங்களன்றதை வந்து சனி, உங்கள் ராசிநாதன் சனி உங்களுக்கு நல்லாவே உணர்த்துவார். நிதி சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் இருக்குது. உங்கள் ராசியிலே வந்து இந்த 1.5 வருஷமாக ராகு இருக்கிறதுனால ஒரு விதமான மாயமான கற்பனைகள்லாம் வரும். என்னடா இது இப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு கற்பனைலாம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படலாம். இருந்த குரு பார்வை வந்து 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் விழுறதுனால அந்த மாயெல்லாம் ஓரளவுக்கு விலகி இது வந்து இதுதான் சும்மா ஒரு கண்கட்டு வித்தை தான், இது உண்மை கிடையாது என்ற ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா 9ஆம் பார்வையாக குரு பார்வை பார்ப்பதால். இது ஜூன் 2க்கு பிறகு வந்து குரு பயிற்சி தாண்டதுனால அந்த பார்வை இருக்காது. ஆனால் அதே பார்வை வந்து 9ஆம் பார்வை உங்கள் வீட்டில் 2ஆம் வீட்டில் விழுவதால் இது வரைக்கும் வீடு சார்ந்த ஒரு விதம் சலசலப்பு, ஒரு பிரச்சனை, பணம் வர ஏற்படுது, செலவு இதெல்லாம் ஓரளவுக்கு குறைவதாக இருக்கும். ஆனால் மாய, கண்கட்டி வித்தை இதெல்லாம் நீங்கள் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இப்போ ஏற்படுற உண்மையை வந்து அப்போ வந்து அது பொய்யா இருக்கிறத உண்மையான எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் கொண்டதுனால இந்த கலைத்துறை சார்ந்தவங்க, ஐடி செக்டரு, இந்த ஷேர் மார்க்கெட் இதுவங்களாம் நல்லா இது இருக்கும். உங்களோட அறிவாற்றல் சிந்தனை அதிகரிக்கும். மாணவரின் கல்வி, மேற்படிப்பு, புதிதாக வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். இந்த சந்திராஷ்டம் நாள்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த நாட்களில் வந்து எந்த விதமான இதுவும் வச்சுக்காதீங்க. இந்த 3 நாட்களில் மட்டும் தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான் இருக்கும். அதுவும் வியாழன் வெள்ளியில் ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் 2ஆம் இடத்துல ஜென்ம சனி இருக்கிறதுனால போதை மட்டும் செலவுகளை கம்மி பண்ணி சேமிப்பில் கொஞ்சம் கட்டாயமாக்குங்கள். சனி பார்வை வந்து உங்கள் 4ஆம் இடத்தையும் பார்க்குது, உங்கள் 8ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அது பார்வை இது வந்து ஒரு தாமதத்தை தான் கொடுக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது மண்மனை சார்ந்த, வீடு சார்ந்த பிரச்சனை, தாயாரின் உடல்நிலை இதெல்லாம் வந்து ஒரு விதமான கவலை, ஆரம்பகட்ட கவலை ஏற்படுத்தி கொடுத்து அப்புறம் முடிவை சிறப்பாக்கும். உங்கள் 8ஆம் பார்வையாக இருக்கிறதுனால உங்கள் 8ஆம் இடத்தை கன்னியை பார்க்கறதுனால ஆயுள் பலமும் கொஞ்சம் கூடுவதாக இருக்கும். அது மாதிரி 11ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவும் வந்து கொஞ்சம் செலவுகளும் உண்டாகும். சில கடுமையான உழைப்பு பிறகு தான் வெற்றி காண்பதாக இருக்கும். அந்த சந்திராஷ்ட காலத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வண்டியில் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருங்க. போதை மட்டும் எந்த விதமாக பெரிய முதலீடுகள், பெரிய முடிவுகளை இதை எடுக்க வேண்டாம். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சாதாரண நாட்கள் தான். இந்த உங்கள் ராசி கொண்ட நட்சத்திரத்துக்கான பலன் வந்து அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அபாரமான தைரியம் இருக்கும். முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக வெற்றி ஏற்படுவதாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்க வந்து மனக்குழப்பம் வந்து நீங்கும், நிதானம் கண்டிப்பாக தேவை. பூரட்டாதி, குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி வந்து 3 பாதங்களுக்கு 1, 2, 3 பாதங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தெளிவு இருக்கும். ஒரு விதமான தெய்வ அனுகூலமும் ஏற்படும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6, 8. வார அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு, வடக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. அந்த ஆன்மீக பரிகாரம்னு கேட்டிங்கன்னா 25, 26, 26 அந்த 3 நாள் சந்திராஷ்டம் இருக்குங்களா, அந்த நேரத்தில் வந்து சிவபெருமானை வந்து மனதில் நினைத்து வில்வ இலை மாலை சார்த்தி வணங்குவது நல்லது. இந்த பாதசனி 7ஆம் வருட சனியில் உங்களுக்கு பாதசனி இருக்கிறதுனால இந்த குடும்ப அமைதி இதெல்லாம் இது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம்.
உங்கள் ராசியிலேயே வந்து கேது உட்காந்து ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த தோஷம் நீங்கிறதுக்கு அந்த அஷ்டமி திதியில் வந்து பைரவருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும். அதனால் கும்பராசிக்காரனான தாங்கள் இந்த வாரம் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.